இன்னைக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 7 கிலோ இதுவரையும் குறைச்சிருக்கேன்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது கமெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பலனடைஞ்சுதான் மக்கள் கமெண்ட் பண்றாங்க. அதனால நம்ம நம்பி என்ன பண்ணலாம், இதை செஞ்சு பார்க்கலாம். நல்லாவே பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். இதுல உங்களுக்கு பலவிதமான சத்துக்கள் கிடைக்குது. முதல்ல இது தொப்பைக்காகவும் இன்னும் வெயிட் லாஸ்க்காகவுமே நம்ம முக்கியமா இதை எடுத்துக்கிறோம். அதனுடைய தேவை இருக்கிறவங்க இது என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சியா சீட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சியா சீட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் சாப்பிடுவோம்ல, சப்ஜா விதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வேற அது வேற. இதுவும் பார்த்தீங்கன்னா கடையில எல்லாம் கிடைக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான காஸ்ட் தான், ரொம்ப எச்சும் இல்லை கம்மியும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம ஃபோனுக்கு செலவு பண்ணுற காசுக்கு ஒரு ஹெல்த்தான விஷயத்தை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ஈஸி தான். அப்போ சியா சீட்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுட்டு வாங்கும் போதே ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியோட ஃபுட் கிரேடோட வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை என்ன பண்ணுன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சதுக்கு பிறகு வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்து 1 டம்ளர் ஆஃப் வாட்டர்ல நீங்க ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் தண்ணியை விட 12 மடங்கு தண்ணியை எடுத்துக்கும். அதனால நல்லாவே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணியிலே ஊற வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா விட்டுருங்க. விட்டதுக்கு பிறகு ஊர்னதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, அதை அப்படியே நேரடியாகவே அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய சியா சீட்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு டேஸ்டா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க லெமன் பிழிஞ்சு விட்டு அதில் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விடுங்க, 1 ஸ்பூன் ஹனி போட்டுக்கோங்க. இதையும் நீங்கள் எடுக்கிறது வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தண்ணியில் கலந்து குடிச்சுக்கணும். நீங்கள் ஊற வைக்கிற அந்த தண்ணியவே தான் நீங்கள் குடிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் இல்லை எனக்கு ஹனி வேணாம், ஸ்வீட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லெமன் மட்டும் கூட பிழிஞ்சு விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் லெமன் குடிப்பாங்க, லைட்டாக உப்பு போட்டு குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பிளைனாகவே போதும்னா நம்ம சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியோட குடிச்சிட்டாவே போதுமானது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் செய்யுங்க. எந்திரிச்சுன்னு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் குடிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால உங்களுடைய நச்சுக்களையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலச்சிக்கலை பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஹார்ட்டுக்குமே நல்லது. இதில் நிறைய நியூட்ரிஷன்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கட வேலையெல்லாம் இல்லை, சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இதை யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இதை எடுக்கும் போது ரொம்ப நேரம் ஊற விடாமையே எடுத்துக்கிறாங்க. சிலருடைய சீட்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய சீட்ஸ் ஃபுட் கிரேடாக இருக்குது, நல்லா இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னா நீங்கள் ஓவர் நைட்டோ இல்லை ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட ஊற வைக்கிற மாதிரி வரும். சிலர்லாம் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையை எழுந்திரிச்சு குடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கலாம். ஊற வைக்காமல் உடனே போட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அது தண்ணியை விட அதிகமான தண்ணியை உறிஞ்சறனால வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சும் போது மலச்சிக்கல் ஏற்படும். அதனால தண்ணி நல்லா இதோட எடுத்துக்கணும். அதனால தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்க சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுட் குவாலிட்டியாக வாங்குங்க. இல்லாட்டினா மறுபடியும் ஏதாவது பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. சத்தான விஷயத்தை சாப்பிடும் போது மறுபடியும் கலப்படமானது சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆயிரும், அது சத்து இல்லாமல் போயிடும். அதனால காசை பார்க்காம நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்டுட்டோம் நம்ம சாப்பாடே காலையில் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. காலையில் இருக்கக்கூடிய டிஃபனை இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சோ இல்லை ஒரு 1.5 ஹவர் கழிச்சோ எடுத்துக்கோங்க. இதை சாப்பிட்டாவே கொஞ்சம் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃபன் தேவையில்லைங்கிற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பழக்கத்துக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வெயிட் லாஸ் பண்ணுது, தொப்பையை குறைக்குதுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமாக எடுக்கக்கூடாது. டீஸ்பூனாக இருந்தால் 2 டீஸ்பூன் எடுங்க. டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் எடுங்க. டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், டீஸ்பூன்னா நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கும். அதனால் இதுக்கு தவிர அதிகமான அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுத்தும். இதெல்லாம் இல்லாமல் சப்போஸ் இதை குடிக்கும் போது ஏதாவது உங்களுக்கு ஒரு அலர்ஜி ஏற்படுது, அரிப்பு ஏற்படுது, ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். என்னதான் நேச்சரான ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது ஒத்து வராது. அது ரொம்ப ரேரான கேஸ் தான். அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த பொருளை சாப்பிட்டாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா அலட்சியப்படுத்தாமல் நம்ம சாப்பிட்டதுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு சரியாதான்னு பார்க்கணும். இல்லாட்டா நம்ம டாக்டரை என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.